29 வயதான மூதாட்டியை கொடூரமாக கொலை செய்த நபர். $2.5 மில்லியன் திருடிய ஹேக்கர். நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு மறுப்பு. பிக்குகளை சீரழிக்க அரசியல் சக்திகள் சதி. கசப்ப தேரர் குற்றச்சாட்டு. பாரிய நிதி மோசடியில் ஜனாதிபதி அனுரவுக்கு தொடர்பா? சர்ச்சையை கிளப்பும் சாகர காரியவசம். யாழில் புலம்பெயர்ந்தவரால் அபகரிக்கப்பட்ட அரச காணி. விடுக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. இன்னும் 12 நாள். ஈரான் கையில் எடுத்த திடீர் திட்டம். 40 பௌத்த பிக்குகளை பயன்படுத்தி பாங்காங்கிலிருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சி குறித்த தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. அண்மையில் பாங்காங்கில் இருந்து பௌத்த பிக்குகளை கொண்டு கடத்தப்பட்ட பாரிய போதைப்பொருள் தொகை மீட்கப்பட்டிருந்தது. இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் மேலும் 40 பிக்குகளை பாங்காங் அழைத்து சென்று அங்கிருந்து போதைப் பொருட்களை நாட்டுக்கு கடத்தி வர சகல திட்டங்களையும் வகுத்திருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளின் பிரதான சூத்திரதாரி ஓர் இலங்கையர் எனவும் அவர் பாங்காங்கில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. பாரிய போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையின் இலங்கை பொறுப்பாளராக ஓர் பௌத்த பிக்கு செயற்பட்டுள்ளதாகவும் அவர் கடவத ரன்முத்துவல பகுதியில் அமைந்துள்ள விகாரையை சேர்ந்தவர் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் சியம்பலேப பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சில காலங்களுக்கு முன்னதாக இந்த பௌத்த பிக்கு மேலும் 12 பௌத்த பிக்குகளை பாங்காங் அனுப்பி போதைப்பொருள் கடத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. அந்த பயணத்தில் இணைந்து கொண்ட 3 பௌத்த பிக்குகள் அண்மையில் கைதான பௌத்த பிக்குகள் குழுவில் அங்கம் வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஒரு தொகை போதைப் பொருட்களை கடத்துவதற்காக 40 பௌத்த பிக்குகள் ஆயத்தப்படுத்தியுள்ளதாகவும் இதில் 1-2 தேரர்களை தவிர்த்த ஏனையவர்களுக்கு கடத்தல் விவகாரம் பற்றி எதுவும் தெரியாது எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தர்ம பிரசார நடவடிக்கைகளுக்காக பௌத்த பிக்குகளை தாய்லாந்து அழைத்து செல்வதாக குறித்த கடத்தல் கும்பல் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 22 பௌத்த பிக்குகளையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திரைசேரியினால் செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் நிதி 3ஆம் தரப்பொன்றுக்கு கைமாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சியினரால் கோரப்பட்ட விசேட நாடாளுமன்ற விவாதத்தை ஆளும் தரப்பு நிராகரித்துள்ளது. சபாநாயகர் தலைமையில் நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது இந்த விவகாரம் தொடர்பில் ஒருநாள் விவாதத்தை நடாத்துமாறு எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சியினரின் இந்த கோரிக்கையை ஆளும் தரப்பு ஏற்க மறுத்து நிராகரித்துள்ளது என்று எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதி பாதுகாப்பு மற்றும் திரைசேரியின் பொறுப்புக்கூறல் குறித்த பாரிய சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அது குறித்த விவாதத்திற்கு ஆளும் தரப்பு இடமளிக்காதது எதிர்க்கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி மோசடி விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்தும் வலியுறுத்தப் போவதாக எதிர்க்கட்சி தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் பௌத்த பிக்குகளின் ஒழுக்கத்தை சீரழிப்பதற்கும் அவர்களை போதைப்பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் சிக்க வைப்பதற்கும் சில அரசியல் சக்திகள் திட்டமிட்டு செயல்படுகின்றன என்று பலாங்குடை கசப்ப தேரர் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். பல்கலைக்கழக சூழலில் பிக்குகள் மாற்றமடைவது குறித்து அவர் மேலும் கூறியதாவது: பிரிவினா கல்வியில் சிறந்த ஒழுக்கத்தை பயிலும் பிக்குகள் பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைந்த பின்னரே மாற்றமடைகின்றனர். அங்குள்ள மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் முன்னிலை சோசலிச கட்சியின் மாணவர் அமைப்புகள் பிக்குகளுக்கு மார்க்சிய சிந்தனைகளை தவறான முறையில் போதித்து அவர்களை அநாகரிகமான நிலைக்கு தள்ளுகின்றன. குஷி உள்ளிட்ட போதைப்பொருள் பழக்கங்களுக்கு பிக்குகள் அங்குள்ள அரசியல் பின்புலத்தாலேயே பழக்கப்படுத்தப்படுகின்றனர். இது பௌத்த சாசனத்தை சர்வதேச ரீதியில் அவமதிப்பதற்காக கையாளப்படும் ஒரு உபாயம். தாய்லாந்தில் இருந்து குஷ் கடத்திய விவகாரத்தில் பிக்குகள் கைது செய்யப்பட்டமை குறித்து சந்தேகம் நிலவுகின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான பிக்குகளா அல்லது கடத்தலுக்காக சீருடை அணிவிக்கப்பட்டார்கள் என்பது விசாரிக்கப்பட வேண்டும். அரசும் இடதுசாரி கட்சிகளும் தங்களுக்கு பிடிக்காத பிக்குகளை பழிவாங்க இவ்வாறான விவகாரங்களை பின்னணியில் இருந்து இயக்கின்றன என்ற பலத்த சந்தேகம் எமக்குள்ளது என்றும் இந்த அரசு பௌத்த எதிர்ப்பு அரசு ஆகும். கத்தோலிக்க மதகுருமாருக்கு ஒரு நீதி, பிக்குகளுக்கு ஒரு நீதி என இந்த அரசு செயற்படுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கம்பஹா மாவட்டத்தில் உள்ள பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். 79 வயதான திலகமாலினி ஜெயரத்ன என்ற மூதாட்டி 18ஆம் திகதி கொலை செய்யப்பட்டார். ஒரு பிள்ளையின் தாயை பாலியல் சீண்டல் செய்து கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் காதை வெட்டி 2 தங்க காதணிகளும் திருடப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 67 வயதான பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீண்ட விசாரணைக்கு பின்னர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக கிரிந்தி போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரின் காதை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கூர்மையான கத்திக்கும் அந்த நேரத்தில் அவர் அணிந்திருந்ததாக கூறப்படும் ஆடைகளும் கிரிந்தி விலையில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசு திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடி விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு நேரடி தொடர்பு இருக்கின்றதா என்ற பலமான சந்தேகம் எழுந்துள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள நெலம் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிதி மோசடி சம்பவத்தை ப்ரீ லாயர் அமைப்பு கண்டறிந்து முறைப்பாடு செய்த பின்னரே வெளிச்சத்திற்கு வந்தது என்று சுட்டிக்காட்டிய அவர், அதுவரை அரசு இந்த திருடை மக்களிடமிருந்து மறைக்க முயற்சி செய்துள்ளமை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். மேலும் வரலாற்றில் திருட்டுத்தனமான அரசியலில் ஈடுபட்ட ஒரு குழுவிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டதன் விளைவாக இன்று திரைசீரியை கொள்ளையடிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை ஒரு ஹேக்கர் மீது சுமத்த அரசு முயன்றாலும் இது மிகவும் திட்டமிட்ட ஒரு கொடுக்கல் வாங்கலாகும் என்றும் அவர் சாடியுள்ளார். திரைசேரி பணம் திருடப்பட்டு மாதக்கணக்காக்கியும் நாட்டின் நிதி தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய நாடாளுமன்றத்துக்கோ அல்லது போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கோ முறைப்பாடு செய்யப்படாமை பாரிய குற்றச்சாட்டாகும் என்றும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஜேவிபியினரின் கடந்த கால வரலாறு தொடர்பில் சுட்டிக்காட்டிய அவர், தொழில் புரியாமல் திருடிய பணத்தில் வாழ்ந்தவர்களே இன்று நாட்டை ஆட்சி செய்கின்றனர் என்றும் அவர் மேலும் விமர்சித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனி பகுதியில் அரசு காணியை அபகரித்து முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கடும் நடவடிக்கை எடுத்துள்ளார். 1 மாத கால அவகாசத்திற்குள் குறித்த காணியை விட்டு வெளியேறுமாறு உத்தியோகபூர்வ அறிவித்தல் ஒட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட இலங்கையை மீளக்கட்டி எழுப்பும் நிதியம் சட்ட ரீதியாக ஸ்தாபிக்கப்படவில்லை எனவும் அதன் இருப்பு குறித்து பாரிய சந்தேகம் நிலவுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ள அவர், நிதித்துறை ராஜாங்க அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அண்மையில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு கடும் சவால் விடுத்துள்ளார். இந்த நிதியத்தில் உள்ள பணம் பாதுகாப்பாக இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் கூறிய போதிலும் சட்ட ரீதியாக அப்படி ஒரு நிதியமே இல்லை என ஹர்ஷடி சில்வா வாதிடுகின்றார். நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ நிதியங்களை மட்டுமே பராமரிக்க முடியும். ஆனால் இந்த நிதியம் அவ்வாறு முறைப்படி நிறுவப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் கீழ் பல நிதியங்கள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தாம் பலமுறை கேள்வி எழுப்பியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றே பதிலளிப்பதாகவும் இதன் மூலம் அந்த நிதியம் இதுவரை முறையாக உருவாக்கப்படவில்லை என்பது உறுதியாவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 12 நாட்களில் ஈரானின் முக்கிய திட்டம் ஒன்று அரங்கேற உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் உலக நாடுகளை உற்றுநோக்க செய்துள்ளன. பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் தனது பாதுகாப்பு மற்றும் அரசியல் நகர்வுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானித்துள்ளது.